உங்களோடு சேர்ந்து பணியாற்றுவதில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இங்கே கூடியிருப்பது மிகுந்த நலமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் யாவரையும் தேவனுடைய குமாரனை பற்றும் சாயலில் வளர்ப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாஞ்சியோடும் விருப்பத்தோடும் கேட்பதற்காகவும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் உணர்ந்து கொள்ளுதல் உங்களுக்கு தருவாராக. இன்றைய நாளில் நாம் பேசுகிற பகுதி என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளும் உலகமும். தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை உலகமானது அநேக வழிகளில் கொள்ளையடிக்கிறது, திருடுகிறது, வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை மறக்க பண்ணுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை சாகடிக்க செய்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் வளர்ந்தாலும், நம்முடைய வீட்டிலே பிறந்த போதும் அநேக நேரங்களில் அவர்கள் வெளியில் தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு சொல்லப்படும் தேவ ஆலோசனைகளையும் தேவ காரியங்களையும் மதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும். பார்வோனுக்கு மோசேயும் ஆரோனும் அநேக எச்சரிப்புகளை கொடுத்த போதும் யாரெல்லாம் வேலைக்காரர்கள் கேட்டார்களோ அவர்களும் அவருடைய உடைமைகளும் தப்பித்தது. யார் கேட்க மறுத்தார்களோ அவர்கள் தேவன் தப்புவிப்பதில்லை. தேவன் அநேக நேரங்களில் சுவிசேஷ புத்தகங்களிலும் வெளிப்படுத்தல் புத்தகங்களிலும் இவ்வாறு தேவன் சொல்லுகிறார், காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். நிச்சயமாக எல்லாருக்கும் பூமிக்குரிய காதுகள் இருக்கிறது. யார் கீழ்ப்படிதல் உள்ளவனோ, யார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனோ, யார் உணர்ந்து கொள்ளக்கூடியவனோ, யார் அதை ஒத்துக்கொள்ளக்கூடியவனோ, அதாவது ஒப்புக்கொள்ளுகிறவனோ, அவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான். யார் இதெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் கண்டும் காணாமல் சென்று கொண்டே இருப்பார்கள். பிறகு நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படி பிறகு கேட்கப்படும். இதெல்லாம் நாம் விட்டுவிட்ட பிற்பாடு பிள்ளைகள் எங்கிருந்து காப்பாற்றப்படுவார்கள்? எப்படி தேவன் கொடுத்த தம்முடைய பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள்? முதலாவது, தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷம், தேவன் கொடுத்த சொத்து. அது கவனமாய் நம்ம நடத்துவதற்கு, கையாளுவதற்கு தேவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பெற்றோர் என்ற அதிகாரத்தை. ஆகையினால் பிள்ளைகளை நாம் தேவன் கொடுத்த நோக்கத்தில் வளர்ப்பது நம்முடைய கடமை அல்லவா? கணக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? சங்கீதம் 127:3 சொல்றார், நம்முடைய பிள்ளைகள் முதலாவது யார் என்று அவர்களுக்கு நாம் சொல்லித்தரணும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைகள் நாம் பெற்றெடுத்ததாக நினைக்கிறோம், ஆனால் தேவன்தான் அதை கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை நாம தான் பெற்றெடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சங்கீதம் 103 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சனின் ஆடுகளுமாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தை நாம் படைக்கவில்லை. நமக்கு தேவையானதை நாம் கொடுத்து கொண்டதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 16:4 சொல்கிறார், நாம் நமக்காக படைக்கப்படவில்லை, அவருக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். கொலோசியர் சொல்றார் 1:16, அப்போ அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்முடைய பிள்ளைகள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது யாருடைய பொறுப்பு? தேவன் பிள்ளைகளை யாருக்கு தந்திருக்கிறார்? பொதுவாக சபை கூடங்களுக்கு சில நாட்கள் வருகிறார்கள், சில நாட்கள் வேத வகுப்புகளுக்கு வருவதில்லை. சில பிள்ளைகள் வருகிறார்கள், சில பிள்ளைகள் வருவதில்லை. சில பிள்ளைகள் வளர்கிறார்கள், சில பிள்ளைகள் வளருவதில்லை. சில பிள்ளைகள் ஆரம்பத்திலே நலமாக வளர்ந்திருக்கிறார்கள், பிற்பாடு
இந்த கொரிந்து சபையார், வெளிப்படுத்தின மக்கள், மற்ற கலாத்தியர், இது போன்ற சில மக்கள் பின்வாங்கி போகிற மக்களாகவும் அல்லது மயக்கப்படுகிற மக்களாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? லூக்கா 12:4-5, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பயப்பட வேண்டியவர் யார் என்று கண்டுபிடிக்கணும். அவர் யாரு பாருங்க. யாருக்கு நம்ம பயப்பட வேண்டாம்னு சொல்லியும் தர்றார். சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். அப்ப நீங்க பயப்படத்தக்கவர் யாரு? அவர் காண்பிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமையுள்ளோருக்கு பயப்படுங்கள். ஆம், அப்படியே ஆக கடவுது, அவருக்கே பயப்படுங்க என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப பிள்ளைகள் முதலாவது தேவனை கனப்படுத்த வேண்டும் என்று நாம் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் தேவனுடைய அதிகாரங்களை மதிக்கும்படி நாம் கற்றுக் கொடுக்கணும். மல்கியா 1:11-14 சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஏன்? அவங்க தேவனை அசட்டை பண்ணியிருந்தாங்க. ஆசாரியர்கள் அசட்டை பண்ணாங்க. தேவனுக்கு பணி செய்கிற ஆசாரியர்கள் அசட்டை பண்ணாங்க. அப்போ எப்படிப்பட்ட என்னுடைய அதிகாரம் என்பதை பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குனாங்க. மல்கியா 1:12 கர்த்தருடைய பந்தி விஷயத்தில் அவங்க அசுத்தம் எண்ணினாங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களை தொல்லையாக நினைச்சாங்க. மல்கியா 1:13 இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை திறனமாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போ அவங்க எவ்வளவு பேசியிருக்காங்க பாருங்க, ஒரு தொல்லையாக, வருத்தமாக. ஆனால் தேவன் கேட்கிறார், இதை ஏற்றுக்கொள்வேனா? உங்களுடைய கையில் அங்கீகரித்துக் கொள்வேனா? நீங்க இல்லைன்னா பரவாயில்லையே. மந்தையில் 1:14 சொல்றாரு, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். சொல்லிட்டு சொல்றார் பாருங்க, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கின்றார். நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். பயங்கரமானவருக்கு, மேன்மையானவருக்கு, உயர்வானவருக்கு இந்த பிள்ளைகள் இந்த காரியங்களை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? கர்த்தரை ஏன் அவர்கள் வஞ்சித்தார்கள்? கர்த்தருக்கு ஏன் பயப்படாமல் போனார்கள்? நம்முடைய பிள்ளைகள் தேவனை முதலாவது கனப்படுத்துகிறார்களா என்று நாம கவனிக்கணும். தேவனை கனப்படுத்தினாலே மாத்திரம் பெற்றோரை கனப்படுத்துவது சாத்தியம். தேவனையே கனப்படுத்தாத பிள்ளைகள் பெற்றோரை கனப்படுத்துவார் என்பது நாம் எவ்வாறு யோசிக்க முடியும்? ஒரு சில மக்கள் இருக்கலாம், ஆனால் அது மெய்யான அன்பு கிடையாது. பிறகு நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் உதவியும் அவர்கள் தங்களை சார்ந்து இருக்கிறார்களா அல்லது பிதாவை சார்ந்து வேலை செய்கிறார்களா? மாறுபட்ட இருதயம் இருக்கிறதா? நாம் அவர்களை கர்த்தருக்குள்ளாக பலப்பட பயிற்றுவிக்கிறோமா என்று பார்க்கணும். அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி சொல்லிக் கொள்றாங்க, எந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இருதயத்தில் மேன்மையான வார்த்தைகளை சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். உபாகமம் 8:17 என் சாமர்த்தியம் என் பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. பாருங்க, இதுக்கு அவங்க எச்சரிக்கை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் செய்து விட்டேன். நம்முடைய பிள்ளைகள் தனக்குத்தானே என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன், என்னால் செய்துவிட முடியும், என்னுடைய பலம்,
என்னால் சம்பாதிக்க முடியும் என்று அவங்க பேசுகிறாங்களா, நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. எச்சரிக்கையாக இருக்கும்படி அவங்களை அறிவுறுத்துங்க. அப்போ இதெல்லாம் யார் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும். நாம உபாகமும் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எனக்கு பெலன் எனக்கு கொடுக்கிறவர் யார் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். உபாகம் 8:18 உன் தேவனாகி கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பெலன் உனக்கு கொடுக்கிறவர். பெலன் அவர் கொடுக்கிறார் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு அதிகமாக கற்றுக் கொடுக்கணும். உன்னுடைய பெலன் இல்லப்பா, உன்னுடைய சாமர்த்தியம் இல்லப்பா, தேவன் கொடுத்த அறிவு, தேவன் கொடுத்த ஞானம், தேவன் கொடுத்த பணி, தேவனுக்காக நீ அவருக்கு எச்சரிக்கையாரு, தேவனுக்கு கனப்படுத்து, தேவனை உயர்த்து, தேவனை மகிமைப்படுத்து. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கிறோமா, இல்லை பொதுவாக சபையில் மேய்ப்பர்கள்ட்ட விட்டுருமா? எவ்வளோ நேரம் அவங்ககிட்ட நம்மகிட்ட இருக்காங்க? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நம்மிடத்தில் தான் கேட்பார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆபிரகாமிடம் தன் குமாரன் கேட்டபோது என்ன சொன்னார்? தேவ நம்பிக்கையை நாம் அதிகமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆதியாகமம் 2:22-8 அவர் கேட்கிறாரு, நம்ம கட்டை இருக்கு, நெருப்பு இங்கே இருக்கு, அப்போ பலியிடுவதற்கு அந்த ஆடு எங்கேன்னு கேட்டார். அப்ப என்ன சொன்னார்? அலாமதியாரு அப்படி சொன்னார. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன நம்பிக்கை கொடுக்கிறோம்? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் சொன்னார். பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பேச்சிலும் நாம் தேவ நம்பிக்கை கொடுக்க வேண்டும். கவலைப்பட்டு கலங்கி நீங்களே புலம்பி அலையாதபடி நாம செபிப்பதிலும் தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லணும். பிள்ளைகளுக்கு தைரியம் வரும், தேவனுக்குள்ளான ஒரு பலம் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது பிள்ளைகள் நம்பிக்கை மேன்மையாக இருக்கும். அவங்க பாருங்க பேசல, அப்புறம் போயிட்டே இருக்காங்க. தேவன் பார்த்துக் கொள்வார்னா அதுக்கு மேல யார் இருக்காங்க? தேவனுக்கு விரோதமான ஆலோசனையும் இல்லை, தேவனுக்கு விரோதமான புத்தியும் இல்லை. நீதிமொழியில படிக்கிறோம் இல்லையா? அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எப்பொழுது நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் பிதாவானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். நம் தேவ நம்பிக்கையா இருக்கிறோம் என்பதை பிள்ளைகள் கவனிக்கணும். நாம் செய்கிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகளை நம்மோடு கூட்டி செல்ல வேண்டும். தொழுகை நேரங்களே நம்முடைய பிள்ளைகளை விட்டு விட்டு வந்துவிடக்கூடாது. சிறு பிள்ளையா இருந்தாலும் தொந்தரவு என்று நினைக்கக்கூடாது. நாம் பிள்ளைகளை கொண்டு வரும்போது பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஆராதனையில் தொழுகையில் என்ன நடக்கிறது என்பதை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு பொறுப்பு இருக்கிறது. ஏலியினிடத்திலே தன்னுடைய பிள்ளைகளை கணக்கு கேட்கலையா? ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கூப்பிடலையா? நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நாம பொறுப்பா வளர்ப்பதற்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். நாம முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பிள்ளைகள் பயந்து நடக்கும்படி கற்றுக் கொடுக்கணும். தேவன் என்னை காண்கிறார் என்ற பயத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏசாயா 29:15-16 எப்பொழுதும் நம்முடைய ஒவ்வொரு செய்கையிலையும் பிதாவானவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்றார். நீங்க எவ்வளவு மாறுபாடான ஜனங்கள். குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ, உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவை குறித்து என்னை உண்டாக்கினதில் என்று உருவாக்கப்பட்டதனை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தியில் என்று சொல்லத்தகுமா? தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் நம்மை பார்க்கிறார். காணும் போதும் மனிதர்கள் காணாத போதும் தேவன் நம்மை காண்கிறார் என்று நம்ம கற்றுக் கொடுக்கணும். பயம், தேவ பயம் பிள்ளைகளுக்கு வேணும். பிள்ளைகளுக்கு முன்னாக நாம் பெற்றோராகிய நாம் சரியாய் நடக்கணுங்கிறது இன்னொரு பாடம் போதிப்போம். நம்முடைய நினைவுகளையும் நம்முடைய இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் ஆராய்ந்து அறிகிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லணும். நாம் அவருக்கு மறைந்திருக்க முடியாது என்று சொல்லணும். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லணும். நியாய தீர்ப்பை குறித்து பிள்ளைகளுக்கு வலியுறுத்தணும், பயப்படும்படி. அதற்கு முதலாவது பெற்றோர் கவனமா வார்த்தைகளை கேட்கணும்.
ஏதோ ஒரு நாள் மட்டும் நம்ம கேட்டால் போதுமானதில்லை. அநேக காரியங்களை நாம் கேட்கணும், அநேக காரியங்களை படிக்கணும். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம குடும்பத்திலே நம்ம வேத வகுப்புகளை ஏற்படுத்த முடியும், தினந்தோறும் நாம் ஏற்படுத்த முடியும். பெரியப்பட்டத்து மக்களைப் போல தினந்தோறும் ஆராய்ந்து வேலைகளை செய்ய நம்மால் கூடும். 1 நாளாகமம் 28:9 எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிந்து கொள்ளுகிறவர் யார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். 1 நாளாகமம் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். பயம். நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கும் போது அதையெல்லாம் தோற்றங்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எபிரேயர்ல சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும் போதோ தேவனுக்கு தெரியுமா? சிறு பிள்ளையிலிருந்தே சொல்லணும், தேவன் இப்பொழுது பார்க்கிறார், நான் பார்க்கவில்லை என்று நினைக்காதே, தேவன் உன்னை பார்க்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கணும். நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்காத போது நாம் தேவன் நம்மை கைவிடுவார் என்று சொல்லித் தரணும். தேவனுக்கு தேவையானதை சந்திக்க மாட்டார் என்று சொல்லணும். நம்முடைய அக்கிரமும் பாவமும் அவருடைய கண்களுக்கு மறைவாயில்லை என்று சொல்லித் தரணும். எரேமியா 16:17 அவர்களின் அக்கிரமம் அவருடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறதா? என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருப்பதும் இல்லை. நாம் சொல்லித்தரோமா? சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுதா? நாமும் அதுக்கு பயப்படுறோமா? அப்பதான் பிள்ளைகள் நம்மளை பார்ப்பாங்க. எல்லா வழிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பயப்படணும். ஒவ்வொரு முறையும் ஏதாவது நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நாம் அதை செஞ்சா என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, தேவன் என்னை காண்கிறார், தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பை நான் செய்ய மாட்டேன் என்று நம்ம சொல்லணும். சொல்லும்போது பெற்றோரை பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து, ஓ, என்னுடைய தகப்பன் தாய் இதை செய்ய மாட்டார்கள், தேவன் பார்க்கிறார், அதனால் செய்ய மாட்டார், நானும் செய்ய மாட்டேன். என்னை தேவன் காண்கிறார், மறைவான இடத்திலும் காண்கிறார், அந்தகாரத்திலும் காண்கிறார், நான் பொல்லாத நினைவுகளையும் அவர் பார்க்கிறார். எரேமியா 32:19 மனுபுத்திரின் எல்லா வழிகளின் மேலே நோக்கமாயிருக்கிறார். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரிகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரின் எல்லா வழிகளின் மேலே நோக்கமாயிருக்கின்றன. அப்போ அவர் பெரியவர், வல்லவர், மேன்மையானவர், வழிகளுக்கு தக்கதாக நமக்கு பலனளிக்கக்கூடியவர். பயந்திருப்போமாக. கண்கள் மனுபுத்தினுடைய எல்லா வழிகள் மேலே பார்த்து கொண்டிருக்கிற சொல்லணும், நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லணும். நம்முடைய நல்ல காரியங்களையும் நோக்குகிறார், கெட்ட காரியங்கள் நோக்குகிறார் சொல்லணும். நமக்கு ஜெபம் பண்ணுவதிலையும் கவனித்திருக்கிறார் சொல்லணும். தீமை செஞ்சா அவர் விரோதமாக இருக்கிறார்னு சொல்லிக் கொடுக்கணும். 1 பேதுரு 3:12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறன்னு சொல்லிக் கொடுக்கணும். பயப்படுவாங்களா? நாம பயப்படுறோமா? நாம முதலாவது பயப்படுவோம். நாம முதலாவது பயப்படும் போது நம்முடைய பிள்ளைகள் பயப்படுவாங்க. தேவ பயம் உள்ளவர்களாக, மேன்மையான, மிக பயங்கரமான, ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமானவருக்கு நாம பயப்படுறோமா? பயப்படத்தக்கவருக்கு செவி கொடுக்கிறோமா? ஒவ்வொரு செய்கையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பயந்தே செய்ய வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்? அவருக்கு மறைவா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணும். எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ பிள்ளைங்கள் பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்களா? நாம பயப்படும் போது பிள்ளைங்கள் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. சில பிள்ளைகள் அதையும் மீறி சுயமா முடிவெடுப்பாங்க. திரும்ப திரும்ப நம்முடைய பிள்ளைகளை நம்ம கவனிக்கணும். ஆனால் நாம் என்ன செய்ய முடியும்னா, பூமிக்குரிய சாப்பாடு, பூமிக்குரிய கல்வி, பூமிக்குரிய படிப்பு,
பூமிக்குரிய வாகனங்கள், பூமிக்குரிய செல்போன், இது போதும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறோம். வாகனங்களை, நல்ல வாகனங்களை வாங்கி கொடுத்தா கீழே விழுகிறாங்க, செல்போனை வாங்கி கொடுத்தா தவறு செய்கிறாங்க. பாருங்கள், நல்லதுக்கு நம்ம யூஸ் ஆகிறத கெட்டதுக்கு யூஸ் ஆக்குறோம் இல்லையா? அப்போ தேவனுக்கு நம்ம பயப்படும்படி பிள்ளைகளை கவனித்து கொண்டிருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு கணக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்கணும். நாமும் நடக்கணும். ஒவ்வொரு நேரங்களும் அப்படி வேண்டிக்கணும், ஜெபம் பண்ணணும். பிதாவே, நாங்கள் துணிகரமான பாவங்களுக்கு உட்படாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. பொல்லாப்பு இருதயத்தில் செய்யாதபடி எங்களுக்கு விலகி காத்திரலும் நம்ம கேட்கணும். எங்களுடைய சிருஷ்டிகராகிய தேவனை மறந்து போகாதபடி அவர் எங்களை எப்பொழுதும் காண்கிறார், எங்களுடைய இருதயங்களை அறிகிறார், நினைவுகளை அறிகிறார் என்று நம்ம செபிக்கும் போது பிள்ளைகள் கண்டுபிடிப்பாங்களா? கண்டுபிடிப்பாங்க. அப்போ செயலும் அப்புறம் நடக்கையும் இருக்கணும். அப்போ சொல்லும்போது அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. பிள்ளைகளை நல்ல செயலை பார்க்கும்போது யாரை கவனிப்பாங்க? பெற்றோர். பிள்ளோர் தீய செயலை பார்க்கும்போது யாருக்கு தண்டிக்கப்படுவாங்க? பெற்றோர்கிட்ட தான் கணக்கு கேட்கப்படும். நம்முடைய பிள்ளைகள் அந்தரங்கமான காரியம் இதெல்லாம் செய்யும்போது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நியாய தீர்ப்பு. நிச்சயமாக நியாய தீர்ப்பில் அகப்படுவாய் மகனேன்னு சொல்லித்தரணும். பாருங்க, முதலாவது நாமோ இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டாரோ பிள்ளைகளுக்கு முன்னாடி அது மாதிரி நாம நடக்கணும். பிரசங்கி 12:13 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று நம்ம சொல்லணும். அதனால நம்ம ஒவ்வொரு முறையும் செபிக்கணும். பிதாவே, என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறீர், அந்தரங்கமான செயல்களை அறிந்திருக்கிறீர், பொருளாத யோசனைகளை அறிந்திருக்கிறீர், நன்மைகளை அறிந்திருக்கிறீர், தீமையானவைகளை அறிந்திருக்கிறீர். நிச்சயமாக ஒரு நாள் நியாயத்தீர்ப்பில் எங்களை கொண்டு வந்து எங்களுடைய தண்டிப்பர் என்ற பயத்தை நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு வரணும். எபேசியர் 5:15 தேவனானவர் நம்ம கொடுத்திருக்கிற பிள்ளைகளும் தங்கள் நேரங்களை வீணடிக்காமல் தெய்வ பயத்தோடு பிரயோஜனப்படுத்த பயிற்சி அளிக்கிறோமா? ஞானமில்லாத பிள்ளைகளாக இருக்கிறார்களா? ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்களா? கவனமாக நடக்கிறார்களா? காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறார்களா? மதி இருக்கிறதா? மதி இல்லையா? கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுகிறார்களா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? நாம் நடந்தாலே போதும் நம்முடைய பிள்ளைகள் நடப்பாங்க. சில பிள்ளைகள் நடக்க மாட்டாங்க, அநேக பிள்ளைகள் நடக்க மாட்டாங்க. எபேசியர் 5:15-16-17 ஆனபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ ஞானமற்றவர்களைப் போல நம்முடைய பிள்ளைகள் நடக்கிறார்களா? கவனமாய் நடக்கிறார்களா? நாட்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்துகிறார்களா? வீண் மாயையில் கழிக்கிறார்களா? பொல்லாப்பு செய்கிறார்களா? கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணராத பிள்ளைகளா இருக்கிறார்களா? நம் பிள்ளைகளை போதிப்போமாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அனந்த ஞானம் வெளிப்படுத்தப்படும் இடமாகிய சபை கூடங்களுக்கு முக்கியத்துவத்தை வலியுறுத்தி காட்டுகிறோமா? அங்கே நாம் எல்லா வகுப்புகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உற்சாகப்படுத்துகிறோமா? நாம் வகுப்புகள் கேட்பது குறைவு என்று சொல்லி நம்முடைய வீட்டுகளிலே வகுப்பு அதிகமான ஏற்படுத்துகிறோமா? காலை நேரங்கள், மாலை நேரங்கள் நாம் அதிகமான வேத வாசனங்களை படித்து குடும்பத்தோடு உற்சாகப்படுத்தப்படுகிறோமா? தேவனுடைய வார்த்தை கேட்கலைன்னா அவங்க என்ன செய்வாங்க? மெலிந்து போவாங்க, பலவீனமாவாங்க. பாருங்க, நம்ம பூமிக்குரிய ஆகாரம் சாப்பிடலைன்னா மெலிந்து போவோம், பலவீனமாவோம் நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ ஆவிக்குரிய ஆகாரம் நம்ம சில நேரங்களில் மட்டும் சாப்பிட்டா போதுமா? போதுமானது இல்லை. அதனால சாத்தான் அதிகமாய் கொள்ளையடிக்கிறான். உலகத்தில் அதிகமான உலா வருகிறார்கள். அப்போ அனந்த ஞானம் வெளிப்படுத்தும் இடமாகிய சபை கூடுகையின் முக்கியத்துவத்தை நாம் வலியுறுத்தணும். எபேசியர் 3:10 உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இதற்காக நம்ம அந்த சாப்பாடு தேடி வரணும். ஏன் வீட்டிலே உட்கார்ந்து கூடாதா? சரி, யூடியூப்ல கேட்டுக்கூடாதா? அப்படின்னா சபை கூடுங்கன்னு ஏன் சொல்றாரு? அந்த காலத்தில் அந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்களா? வேறு வகையில் இருந்திருக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளவு அதில் உற்சாகமாக நம்ம கேட்குறோம், விளையாடுறோம், அந்த பக்கம் கேட்குறோம். சிலர் செல்போன் ஆன் வச்சுட்டு இந்த பக்கமாக போகிறாங்க. எத்தனை பேர் அதில் அந்த தொடர்போடு கேட்குறாங்க? இல்லை.
அப்போ நம்ம நம்முடைய பிள்ளைகளை இவ்வாறு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அதிக உற்சாகப்படுத்துகிறோமா? எதுக்காக அப்படி உற்சாகப்படுத்தணும்? 1 பேதுரு 2:2 2:3 சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு வளர்வதற்காக எதன் மேல வாஞ்சையா இருக்கணும்? குழந்தைகள் வளர வேண்டுமானால் எதில் வாஞ்சையா இருக்கும்படி விரும்புறாங்க? பால். நீங்களும் நானும் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேல வாஞ்சியா இருங்க. அப்போ நீங்க எதையோ ஒரு செய்தியை கேட்காம களங்கமில்லாத ஞானப்பால் பாருங்க. பால் உணவும் இருக்கிறது, பலமான ஆகாரமும் இருக்கிறது. இதெல்லாம் நீ கேட்காம, நம்ம கேட்காம, அதிகமாக படிக்காம, தனிப்பட்ட வகையில் ஆராய்ச்சி பண்ணாம, தனிப்பட்ட வகையில் பைபிள் படிக்காம, அதிகமான வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கலைன்னா என்ன ஆகும்? முடமாகி போகும். பூமிக்குரிய காட்சியை நம்ம நல்லா ஈஸியாக எளிமையாக வழங்கிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காட்சியை வழங்குறதுல நம்ம எச்சரிக்கை இல்லாமலும் சுறுசுறுப்பு இல்லாமலும் ஜாக்கிரதை இல்லாமலும் பயம் இல்லாமலும் இருக்க காரணம் என்ன? அப்படி இருந்ததுனால என்ன ஆச்சு? எபிரேயர் 10:24-25 எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு என்னாச்சு? அவங்க சபை கூடுதலை விட்டுட்டாங்க, கவனிக்கிறத விட்டுட்டாங்க. என்ன நடந்துச்சு? புத்தி சொல்றதை விட்டுட்டாங்க, கேட்பதை விட்டுட்டாங்க. அதனால முடமாகி போயிட்டாங்க, பிசகி போயிட்டாங்க, நெகிழ்ந்து போயிட்டாங்க, பாரம்பரியத்தில் கொண்ட நம்பிக்கையை விட்டாங்க, அந்த ஆனந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. பாருங்க, அவர்கள் தேவனுடைய வார்த்தையில நம்ம குறைவுபட்டோம்னா அங்கே யார் உள்ள வர்றது? சாத்தான். எப்படியாவது வஞ்சித்து நம்மளை மோசம் போக்குற நிலைக்கு அவன் தள்ளிடுவான். ஆகையினால நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை கேட்க நம்ம உற்சாகப்படுத்துகிறோமா? இந்த வார்த்தைகள் தான் நம்மை கட்டு வைக்கும், வார்த்தைகள் தான் விடுவிக்கும், வார்த்தைகள் தான் பரிசுத்தமாக்கும், வார்த்தைகள் தான் நன்மை தீமை என்னதென்று பகுத்து பார்க்கும், வார்த்தைகள் தான் ஜீவன் என்று சொல்லுகிறோமா? அப்படி நம்ம சொல்லணும், அப்படி நம்ம தேட வைக்கணும், அப்படி நம்ம வகுப்புகளை அதிகமாக்கணும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் இன்னும் அதிகமாக நம்ம ஆர்வம் காட்டணும். நமக்கு அதுல ஏன் சோர்வு வருது? எதுக்கு எப்படி வரும்? பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க உற்சாகம் தான் அடைஞ்சிருக்காங்களே தவிர சோர்வு எங்கிருந்து வருதோ? இப்போ நம்ம ஏதோ மந்த நிலையில் கேட்கிறோம், காதால் மந்தமாய் கேட்டு நம்ம அப்படி இருக்கிறோம். நீங்க உற்சாக மனத்தோடும் ஆர்வத்தோடும் வாஞ்சியோடும் தேவையோடு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அது அப்படி இருக்கவே இருக்காது. கண்டிப்பா எப்பவுமே ஆர்வமாக தான் இருக்கும். நீங்க படிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். படிக்கும் போதெல்லாம் இவ்வளவு பெரிய புதையல் இருக்கிறான்னு சொல்லி பேரானந்தம் நீங்க அடைவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க. இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக கற்றுக் கொடுக்கிறோமா? மேன்மையானதற்கும் தாழ்வானதற்கும் அழிந்து போவதற்கும் நித்தியத்திற்குள்ள வித்தியாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வேறுபடுத்தி காண்பிக்கிறோமா? காட்டணும், அவசியம் காட்டணும். அப்படி இல்லைன்னா அவங்க பூமிக்குரிய காரியத்தில் இருப்பாங்க. லூக்கா 16:15 ஏன் காட்டணும்? அவசியம் என்ன? யூதர்களின் பிள்ளைகள் எந்த நம்பிக்கையை வாழ்ந்தாங்க? லூக்கா 16:15 அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பார்க்குன்னு சொல்றார். முற்பிதாக்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை காட்டுங்க. இந்த தேசத்தில் அவங்க அலைஞ்சு தெரியல, அவர்கள் பரமதேசத்தை நாடுனாங்க. நாம் இதை நாட போறோம். பிலிப்பியர்ல சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது 3:20-21. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறோம். கொலோசியர் 3:1 சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? ஞானம் உள்ள பெற்றோம். இல்லை உலகத்தில் அன்பு கூறும்படி உலகத்தின் படிப்பு, உலகத்தின் கல்வி, உலகத்தின் பண சம்பாதித்தல், இதிலே நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோமா? 10வது படிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, 12வது படிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தீர்றோமா? உலகம் இதை தேடுனா அது தானா வருது. இப்போ இதெல்லாம் உலகம் மாதிரி நம்ம என்ன பேசுறோம்? நம்ம எதுக்காக அப்படி செல்றோம்? மேன்மையை எதை மேன்மையான்றோம் பாருங்க. இன்னும் மக்கள் சொல்லி தர்றாங்க. அப்புறம் 10வது படிக்கிற ஜெபம் பண்ணுங்க, 12வது படிக்கிற ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் அந்த பேனாக்கா ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் பேப்பருக்கா ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இதுவா நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எதை உற்சாகப்படுத்துகிறோம், எதை கட்டு வைக்கிறோம், எதை சுதந்திரம் என்று சொல்லி தருகிறோம், எதை மேன்மையாக மதிக்கிறோம், உடைய பரிசுகளையும் பொருட்களையும் குறித்து பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோமா? பிள்ளைகள் கெட்டு விடுவார்கள். நாமே நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கிறோமா? 1 யோவான் 2:15-16-17
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகம் இச்சை ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று பிள்ளைகள் சொல்லித்தரமா? விவசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைனாகிறான் என்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோமா? 2 எஜமான்களுக்கு சேவை செய்யக்கூடாது என்று சொல்லித் தருகிறோமா? மாயான உலகத்தில் அன்பு கூறக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோமா? சொல்லணும், நடக்கணும். இதெல்லாம் தேவனால் உண்டானது கிடையாதுன்னு சொல்லணும். நாம் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தாலோ, மார்க் அதிகம் எடுத்தாலோ அவங்களை நீங்கள் பாராட்டலாம். இதெல்லாம் உலகம், இதோட முழிந்து போகும், இது முக்கியம் இல்லைன்னு சொல்லித்தரணும். நாம் சொல்லித்தருவோமா? ஐயோ பிள்ளைகளை ஏதோ நம்ம உற்சாகத்தை இலக்கு பண்ணிட்டோமோ? அல்ல. நான் அழகாக இருக்கேன்னு சொல்லும்போது, நீ ஆவிக்குரிய வகையில் நீ அந்த செயல் நீ அழகாக செஞ்சம்மா, பெற்றோருக்கு நீ கீழ்ப்படிஞ்ச, இந்த அவன் அடிக்கும்போது சாரி சொன்ன, ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி பேச்சை நீங்கள் மாற்றுங்க. பூமிக்குரிய வகையில் ஆடைகளையோ அலங்கரிப்புகளையோ நீங்கள் மேன்மைப்படுத்தி சொன்னீங்கன்னா பிள்ளைகள் அதிலேயே வளர்ந்து பெருகுவாங்க. ஆகினால பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை பொல்லாப்பில் நாம் உற்சாகப்படுத்துகிறோமா என்று பார்க்கணும். வீண் பெருமையிலே உற்சாகப்படுத்துகிறோமா, உலகத்தில் அன்பு கூறும்படி கட்டு வைக்கிறோமா என்றெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ஒளிந்து போகும், அதில் அன்பு கூறக்கூடாது என்று நம்ம என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். பிரியமான தேவனுடைய பெற்றோரே, பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இயேசு நமக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். நாம் குருவின் அடிச்சுவடை பின்பற்றுவோம், அவரை போல நடப்போம், அவருடைய சாயல் அடைவோம், பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடப்போம், உலகத்தையும் உலகத்துள்ள வெறுப்போம், தேவன் என்னை காண்கிறார் என்று பயந்திருப்போம், தேவன் எனக்காக படைக்கவில்லை, அவருக்காக தான் படைத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்போம். முதலாவது தேவனை கனப்படுத்த கற்றுக் கொடுப்போம், பயங்கரமானவர் என்று சொல்லிக் கொடுப்போம், அவர் நம்மை காண்கிறார் என்று சொல்லிக் கொடுப்போம், நமக்கு பலன் தருகிறார் என்று சொல்லிக் கொடுப்போம். அப்போ நம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று தேவன் நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம். அப்போ இருதயங்களை ஆராய்கிறார், அந்தரங்களை அறிந்து கொள்கிறார், நினைவுகளின் தோற்றங்களை அறிகிறார், வழிகளை ஆராய்கிறார் என்று பயத்தை உண்டாக்குவோம். அந்தரங்கமான காரியத்தை நியாயத்திலே கொண்டு வருவார், கண்ணின் காட்சிகளிலும் நெஞ்சியும் வழியில் நட, ஆனாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று பயத்தை ஏற்படுத்துவோம். நேரத்தை வீணடிக்காமல் மதியற்ற பிள்ளைகளாய் இல்லாதபடி கர்த்தருடைய சபையாய் கூடும்படியாக அனந்த ஞானத்தை கேட்கும்படியாக வலியுறுத்துவோம். நாம் குழந்தைகளாக இல்லாமல் வளரும்படி பழமான ஆகாரம், பால் உணவை சாப்பிடும்படி ஏற்பாடு செய்வோம். மேன்மையானதற்கும் தாழ்வானதற்கும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும். பிள்ளைகள் நம்பிக்கை அதிகப்படுத்துவோம். பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளை நாடும்படி கற்றுக் கொடுப்போம். உலகத்தை அன்பு கூறாதிருக்க கற்றுக் கொடுப்போம். உலகத்தை அன்பு கூர்ந்தால் தேவனுக்கு பகை என்று சொல்லிக் கொடுப்போம். பிரியமானவர்களை இப்படி செய்வோமா? நம்முடைய பிள்ளைகளை நாம் விட்டுவிட்டால் பிற்பாடு இந்த பிள்ளைகளை கேட்க மாட்டேங்கிறான் என்றால் எப்படி கேட்பான்? நாம் இப்பொழுதிருந்தே அஸ்திபாரமாக வேலை செய்ய கடவோமாக. ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவே, பெற்றோரும் பிள்ளைகளுமாக நாங்கள் பிள்ளைகளை உலகத்தின் தீமையிலிருந்து விடுவிக்கும்படியாகவும் மீட்கும்படியாகவும் அவர்கள் அங்கிருந்து அசுத்தமானதை தொடாதிருக்கவும் பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுக்கவும் நாங்கள் தேவ பயமுள்ள பெற்றோராய் பிள்ளைகளுக்கு முன்னாக வாழவும் இவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு நல்ல அடிச்சுவடை வைத்திருப்பதற்காகவும் பிதாவே நாங்கள் பயந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்மையான இருதயத்தை தாரும். நாங்கள் அவருடையவர்கள் என்பதை அறிந்திருக்க உதவி செய்யும். அவருடைய நோக்கத்தை கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். பாவத்தை குறித்து பயந்திருக்க உதவி செய்யும். துணிகரமான எது ஒன்றை செய்யாதிருக்க உதவி செய்யும். மேன்மையானவற்றை யோசித்திருக்க உதவி செய்யும். பொல்லாப்பை செய்யாதபடி எங்களுடைய கால்களை விளக்க உதவி செய்யும். கண்களை உடன்படிக்கை பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். சகலமும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்ற உணர்வை எங்களுக்கு தாரும். பிதாவை, தேவன் எங்களை கவனிக்கிறார், இருதயங்களை ஆராய்க்கிறார், எதுவும் அறிவாய் இருக்கிறது என்று பயம் எங்களுக்கு தரட்டும். நியாயத்தீர்ப்பிலே நிறுத்தப்படுவோம் என்ற பயத்தை எங்களுக்கு தாரும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நாங்கள் அதிக உற்சாகப்படட்டும். இல்லையென்றால் நாங்கள் சோர்ந்து போவோம், முடமாகி போய்விடும் என்ற எபிரேய கிறிஸ்தவர்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அவர் மேல் முழுமையாக கட்டப்படவும் நம்பிக்கை வைக்கவும் தேவனுக்கு பயங்கர ஆகாதபடி உலகத்திற்கு சிநேகிதனா இல்லாதபடி தேவனை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. மற்றொரு பாடத்தில் சந்திப்போம்.